வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மீண்டும் பஞ்சாயத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி. காங்கிரஸ்ல கிரீஷ் ஜோடங்கர் ஆமா டிவிகேவில் பேசினது உண்மைதான் சொல்லிட்டாரு. அதாவது மதச்சார்பற்ற கூட்டணி, எங்க கூட்டணியை பிரிக்க முடியாது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. ராகுல் ஒரு சகோதரர் போலவது, எங்களுக்குள்ள இருக்கிறது குடும்ப பாசம்ங்கிறாங்க. குடும்ப பாசம் இருக்கக்கூடிய ராகுல் வந்து டிவி கேட்ட பேசுறாரு அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதாவது தேமுதிக வந்து திமுகவுடையும் பேசுது, அதிமுகவுடையும் பேசுது அப்படின்னு சொல்லும் போது என்னங்க ரெண்டு பக்கமும் பேசுறாங்க அப்படின்னு நம்ம கோவப்பட்டோம். ஏன் கோவப்பட்டோம் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் நேரெதிர் துருவம். இன்னைக்கு காங்கிரஸும் வந்து டிவிகேட்டையும் பேசுது, திமுகட்டையும் பேசுது. திமுக டிவிகே ரெண்டு பேரும் நேரெதிர் துருவம் தான். கரெக்டுங்களா நான் சொல்றது? அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேர்ட்டையும் பேசுறது அப்படிங்கிறது இன்னைக்கு திமுகவால் தாங்க முடியல. ஏற்கனவே அரசியல் புரட்சியில் எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமையா இருக்குது. இந்நேரம் பேசிட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி போய் வந்து விஜயை பார்க்குறாரு அப்படின்னா ராகுல் சொல்லாமையா பார்ப்பாரு. நம்மளும் சொன்னோம், அதெல்லாம் தெரியுங்க அவங்களுக்கு. ராகுல் செக்கு வைக்கிறாருன்னு தெரியும். இன்னும் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறோம், சோனியா காந்திக்கு வேணால் இன்றைக்கி வந்து நம்ம கனிமொழி அவர்களாகட்டும் இல்லை வந்து ஸ்டாலின் இவங்க கூட ஒரு நல்ல நட்பு இருக்குது. ராகுல் பிரியங்காக்கு அது இல்லைங்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, எனக்கு ஏற்கனவே இப்போ இறந்துட்டார் ஒரு எம்பி. அவர் என்கிட்ட பர்சனலாகவே சொன்னது, நம்ம அவர் பேர் சொன்னால் இறந்து போன ஒருத்தர் பேர் சொன்னால் நல்லா இருக்காது. இல்லை ராகுலுக்கு விருப்பமே இல்லை ஸ்டாலின் அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு. ஏன்னா இவங்க பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கிறது ராகுலுக்கும் தெரியும். அப்போ ராகுல் விளையாடி பார்க்குறாரு. அவருடைய நேரம் இது. திமுக அரண்டு போயிருக்கிறது தான் சொல்லலாம். காங்கிரஸை விட்டுடலாம், காங்கிரஸ் போனால் போகட்டும், 22 தான் கொடுப்போம், முடிஞ்சால் நில்லுங்க இல்லைனா போங்க அப்படின்னு லெட்டர் எழுதிட்டாரு ஸ்டாலின்னு செய்திலாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்னென்னா வெளியில் இருக்கவங்கள ஐயோ பாருங்கள் ஸ்டாலின் வீரமாக இருக்காருன்னு காட்டுறது பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. தேமுதிகவையே சேர்க்குறாங்கன்னா காங்கிரஸை சேர்க்காம விடுவாங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் அப்படிங்கிறது போச்சுன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது தெரியும். தெரியாமலாம் இல்லை. காங்கிரஸ் போகக்கூடாதுங்கிறதுக்காக திருமாலேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எவ்வளோ பேர் மெனக்கடுறாங்கங்கிறதும் தெரியும். இப்போ கிரீஷ் ஜோடங்கர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, ஆமாம் நாங்கள் டிவிகேல பேசணும். என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் தான் கொள்கை கூட்டணிங்கிறீங்களே. அந்த பக்கம் திருச்சி வேலுசாமி கொள்கை கூட்டணி இல்லை கொள்ளை கூட்டணி அப்படிங்கிறாரு. மாணிக்கம் தாக்கூர் ஒரு பக்கம் பேர போய் திருப்பி அடிப்பாங்கிறாரு. சொன்னாரா இல்லையா? இது சார் நம்ம வந்து பேசாத எதுவும் சொல்ல, பேசினாங்களா இல்லையா? ஒரு அளவுக்கு தான் எங்களுக்கு பொறுமை. உங்கள்கிட்ட நாங்கள் கமிஷன் கேட்கல, எங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு கேட்குறாரு சார். மனுநீதி சோழன் ஆட்சியாக நடக்குது. ஊர்லேருந்து ஏன் சார் கொண்டு வந்தீங்க நீங்கள்? இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி வந்தது? கேட்குறது வேலுச்சாமி கேட்குறாரா இல்லையா? எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கிரீஷ் ஜோடங்கர் வெளிப்படையாக சொல்லிட்டார், ஆமாம் டிவிகேல பேசணும். எதுக்கு சொல்கிறாரு இந்த டைமில் சொல்லுங்கள்? இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தாலே ஏன் சொல்கிறாரு? ஐயா 41 சீட்டு ஆட்சியில் பங்கு கூட விட்டுறோம், அந்த 41 சீட்டு விட மாட்டோம், ராஜ்யசபா எம்பி வேணும். இதுதான் காங்கிரஸோட டிமாண்ட். இப்போ இவங்க 22லேருந்து ஆரம்பிக்கிறாங்களாம். ஏன்னா 22 ஆரம்பித்தா அது 25க்கு முடிப்பாங்களாம். என்ன நினச்சிட்டாங்க, எல்லாத்துக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து ஏமாத்துற மாதிரி இவங்களையும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஐயா உங்களோட நிறைய ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. காங்கிரஸ் இல்லாத ஸ்வீட் பாக்ஸா? இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இருக்குமா இருக்காதா? தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி கொடுக்க மாட்டார். அந்த பக்கம் கர்நாடகா அவங்க ஆட்சி தான் நடக்குது, இமாச்சலில் அவங்க ஆட்சி தான் நடக்குதுல ஒரு 3 ஸ்டேட்டில் சும்மா விட்டுருவாங்களா அவங்க? இருக்குது சார். நீ எல்லாத்தையும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து மடக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது சரியான. இன்னொன்று, திருமாட்டம் மட்டும் பேசினா போதும். இங்கே அப்படி இல்லை. கார்கே இருக்காரு, ராகுல் இருக்காரு, பிரியங்கா காந்தி இருக்காரு, முகுல் வாஸ்னிக் இருக்காரு, வேணுகோபால் இருக்காரு, கிரீஷ் பெரிய தொண்டர்கள் வேணால் எல்லாமே இருக்கலாம், தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க பஞ்சாயத்து இது இன்னொன்று பயங்கரமான நெட்டு இருக்குது. ப. சிதம்பரம் ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காரு. அவங்க பையன் கார்த்திக் சிதம்பரம் சேத்துப்பட்டில் இருக்க விருந்தினர் மாளிகையில் வியூ வகுப்பு புள்ளி டிவிகேவுடைய வியூ வகுப்பு புள்ளியை சந்திக்கிறார். ஜூவி போட்டிருக்காங்க. அப்போ வேற ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து மாணிக்கம் தாக்கூரில் ஆரம்பித்து நிறைய எம்பிக்களுக்கு திமுக விட்டு கண்டு போயிடுவோம். ஏன்? கார்த்திக் சிதம்பரம் திமுக ஆட்சியில் பாலும் தேனுமா ஓடுது, அவ்வளோதான். அதாவது என்னென்னா இன்னைக்கு ஜோதிமணி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு இதாங்கிற லெவலுக்கு கேட்குறாங்க. கரூர் போலீஸ் வந்து பிஜேபிக்கு துணையாக நிற்கிது. சொன்னாங்களா இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி போட்ட பதிவு. இப்போ ஜோதிமணி எம்பி வந்து எங்கள் கட்சியிலேருந்தே ஒரு ஆளை செந்தில் பாலாஜி நீக்கிறார், இதெல்லாம் நல்லா இல்லைன்னு பதிவு போட்டாங்களா இல்லையா? நேற்று போட்ட பதிவு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய காவல்துறையை பார்த்து, காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்குறாங்க ஜோதிமணி எம்பி. அப்போ இந்த அளவுக்கு ஜோதிமணி எம்பி பதிவு போடுறதுக்கு காரணம் என்ன? இதே காங்கிரஸும் திமுகவும் நல்லுறவு இருந்தால் போடுவாங்களா? இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து நடிகையை பற்றி பேசும்போது வானதியிலேருந்து தமிழ் சேர்ந்து அமைதியாக இருக்காங்க, ஏன்னா கட்சிக்காரரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து பல பேர் பொன்முடியெல்லாம் பேசும்போது அமைதியாக இருக்காங்க கனிமொழி, ஏன்னா கட்சிக்காரங்க. அதே போல் ஜோதிமணி கடந்து போயிருப்பாங்க. இதை அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா, இப்போ பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு. ராகுல் காந்தியோட குட் புக்கு இன்றைக்கி திமுக இல்லை, கொடுத்தா பார்ப்போம் சார், இல்லைனா தனியாக நம்ம வந்து கடைசி வரைக்கும் போராடுவோம். ஏன்
நமக்கு பிரச்சனை இல்லை. வரக்கூடிய தேர்தல் திமுகவான தேர்தல். திமுக தேர்தல் ஜெயிலுக்கு போக போகிறாங்க, நம்ம ஜெயிலுக்கு போக போகிறோமா? இவங்களுக்கு சார் நம்ம தூக்கி சுமக்கணும், ஆச்சரியம் பங்கு கொடுக்க மாட்டீங்க. அது எவ்வளவு ஒரு 4 ரூம்குள்ளே பேச வேண்டியது சிஎம் போய் இந்தியா டுடே மீட்டிங்கில் போய் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ஆச்சரியம்லாம் பங்கு கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் எதுக்கு 24ஆம் தேதி கூப்பிடுறீங்க? அப்போ வேணுகோபால் அவர்களை போய் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது வேணுகோபால்னு சொல்கிறாரு, இல்லைங்க கொஞ்சம் சீட்டு கொடுங்கன்ட்டு எல்லாத்தையும் பேசிட்டு சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ கடைசி வரைக்கும் இழுன்னு இழுத்து நீங்கள் நடு ரோட்டில் விடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. கடைசி வரைக்கும் இழுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நடு ரோட்டை விட்டால் டிவி கேட்க போகிறோன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அதாவது யாரும் பொது வழியில் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே அமைதியாகிட்டாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவரும் விடாமல் பாரதியார் பாடலை டெய்லி போட்டுகிட்டே இருக்கார், கவலையப்பட மாட்டார். பேச தானே கூடாது, நீங்கள் பதிவு போடுறேன். அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணிடுச்சு. காங்கிரஸ் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திமுக மிரட்டணும். கடைசியாக காங்கிரஸ் திமுக தான் சரி போவோம், எனக்கு இதில் மாற்று கருத்தில். ஆனால் அந்த திமுக மிரள விட்றாங்கல்ல, 22 அப்படின்னு 22 கொடுத்து தேமுதிகவெல்லாம் கூப்பிட்டாருப்பா ஸ்டாலினை, நம்ம போலினா நடு ரோட்டில் நிற்போம் அப்படின்னு சொல்லி பயந்து காங்கிரஸ் வரும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நடு ரோட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்களும் நடு ரோட்டுக்கு இழுத்து விடாமல் விட மாட்டோம்னு ராகுல் சொல்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு நடு ரோடு பிரச்சனை இல்லைப்பா, நீ நடு ரோட்டுக்கு வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அடுத்த எம்பி எலெக்ஷனில் டிவிக்கு கூட கூட்டிகிட்டு போயிடுவோம். உங்கள் நிலைமை ஜெயிலில் இருப்பீங்க, உங்கள் பையன் முதலமைச்சர் ஆக முடியாத. யாருக்கு ரிஸ்க் அதிகம்? இப்போ ராகுல் இந்த அளவுக்கு பண்ணுறாருன்னா அவருக்கு தெரியும். சார் இத்தனை ஸ்டேட்டில் ஆளுங்கட்சியாக இருந்து இந்தியாவை கட்டி ஆண்ட காங்கிரஸுக்கு தெரியாத திமுக எப்படி பண்ண? எல்லாரும் ஒரே நேரத்தில் தானே போய் ஓட்டு கேட்குறீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. அப்புறம் என்ன நீங்கள் மட்டும் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பீங்க, அதை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. என்ன அது நியாயம்? காங்கிரஸ் கேட்பது நியாயம் அப்படின்னா கண்டிப்பாக நியாயம்தான். நீங்கள் தனித்தனியாக ஓட்டு கேட்டிங்கன்னா பிரச்சனை. எல்லாரும் சேர்ந்து ஓட்டு கேட்கும்போது நீங்கள் மட்டும் அதிகாரத்தை சுவைக்கணுங்கிறது சரியான வாதமே இருக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் திருமாவானா எனக்கு 50 வருஷம் கழிச்சு அதிகாரம் இருந்தால் போதும்னு சொல்லலாம். காங்கிரஸ் அப்படி சொல்லுங்கிற எண்ணத்தை அவர் எப்படி சொல்லுவார்? காங்கிரஸ் நீங்கள் சொல்லுங்கன்னு. இதில் செல்வ பெருந்துக்கு போய் மற்ற கட்சிகளுக்கு போய் இதாகிட்டார், இது மீடியேட்டர் மாதிரி அவர் போய் ஐயா போய் பேசுகிறாரு. அதுக்கு தான் வெளுத்து விட்டாங்க. இப்போ செல்வ பெருந்தைக்கு என்ன எண்ணம்? எப்படியாவது காங்கிரஸ் திமுகவோட இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது. அவருடைய கண்ணோட்டம் அது. இப்போ காங்கிரஸில் நிறைய பேர் திமுகவோட நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சிலது கொடுப்பாங்க, ஸ்வீட் பாக்ஸும் கொடுப்பாங்க, சீட்டு கிடைச்சா அவங்களே உழைச்சி கொடுப்பாங்க, நம்ம எம்பி ஆனால் மட்டும் போதும், மேலே போய் எம்பி ஆனால் சுகத்தெல்லாம் அனுபவிச்சுக்கலாம், காங்கிரஸ் நாசமாக போனால் கூட நமக்கு என்ன கவலை, அப்படி அவங்க நினைக்கிறாங்க. வேற என்ன பேசுறது அவங்கள பற்றி? இப்போ கிரீஷ் ஜோடங்கருடைய இந்த பதிவு திமுகவை நிம்மதியை குலைக்குதா இல்லையா? இப்போ தான் கனிமொழி சொல்கிறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குது, சுமூகமாக நடக்கிறது. இதே மாதிரி தான் சுமூகமாக நடக்குதுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் கூட்டணியை உடைத்தோம் அப்படின்னு நம்ம கலைஞர் சொல்ல போக உடனே ஸ்டாலின் கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லி அறிவாலயத்தில் ஒரே பட்டாசு, காங்கிரஸை கழட்டி விட்டோம், துரோகி காங்கிரஸ் சொன்னீங்களா? உடனே பிரணாப் முகர்ஜி அங்கேருந்து கிளம்பி வர்றார். நைட்டாக மீட்டிங்கு. என்ன மீட்டிங்கு கேட்டால் சமரசம்னாரு. என்ன சமரசம்லாம் இல்லை, இதே மாதிரி போனீங்கன்னா உள்ள தூக்கி வச்சுருவோம், கவர்மெண்ட் எங்களுது, கூடா நட்பு கேடாய முடியுமா, தொலைச்சிருவோம், சீட்டு கொடுக்குறீங்களா இல்லையா? உடனே 63 சீட்டு கொடுத்தாரா இல்லையா? அதுதான். அப்போ கெஞ்சினா மிஞ்சுவீங்க, மிஞ்சினா கெஞ்சுவீங்க. இதுதான் திராவிட மாடல். அது ராகுலுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம மிரட்டி வாங்கியிருக்கோம்ப்பா 63 சீட்டு, இப்போ மிரட்டினா கொடுத்துருவாங்க, அவ்வளோதானே. ஏற்கனவே மிரட்டி இருக்கோம்ல, நம்ம அமைதியாக இருக்கும்போது அவங்க சொல்கிறத வாங்கிக்கணும். 25 ரைட்டு, 25 கொடுங்கப்பா. இப்போ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மறுபடியும் திமுகவுடைய நிம்மதி கெட்டு போய்விட்டது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் பிரேமலதா அவர்கள் ஆரம்பிக்க பாருங்க. நான் எனக்கு துணை முதல்வராக வர கூட தகுதி இருக்குன்னு அவர் ஆரம்பிப்பார். அவங்க பையன் இன்னும் பேசுவார். அரசியல்வாதியிலே முதல்ல பேண்ட் ஷர்ட் போட்ட அரசியல்வாதி அவர் தான் சொன்னவர். அவர் விஜய் காங்கிரஸோட கவனமாக இருக்கணும். யார் ஐயா இளைய கேப்டன் சொன்னது. காங்கிரஸோட தான் கூட்டணிக்கு போயிருக்காங்க. காங்கிரஸ்காரர் எப்படி வேலை செய்வாங்க பாருங்க இவருக்கு. அதனால் அதாவது கூட்டணிங்கிறாங்க. இந்த கூட்டணியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டால் பிஜேபி கூட்டணி வலுவழுந்து விட்டது, விஜய்கிட்ட கூட்டணியே இல்லை. ரைட்டுப்பா, உங்கள் கூட்டணி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஐயோ காமெடி ஆகுது. இப்போ காங்கிரஸ் உங்களை வச்சு செய்கிறாங்கல்ல, அதான் மக்கள் சொல்கிறாங்க. இன்னும் முடிவுக்கு வரல இந்த போராட்டம். அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ். இது கடைசி வரைக்கும் இழுத்து அதுக்குள்ளே எல்லாம் வேட்பாளரும் தயாராகிடுவாங்க. நீ பாருங்களேன், இந்த தடவை காமெடினா காமெடி ஆகுது. காங்கிரஸ் எப்பயுமே முடிவு எப்போ அறிவிக்கணும், எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அறிவிப்பாங்க. அவங்க நொந்து நூலாக வச்சு இன்னைக்கு அதிமுகவோ பிஜேபியோ கூட இன்னைக்கு திமுகவை சரியாக செய்யறதில்ல. இவங்க பாருங்க, இன்னைக்கு நடைபெற்றதே அது சாட்சி. செல்வ பிறந்தைக்கு முகமே ஒன்றும் இல்லை, என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா மேலே அவருடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கலாம் வரமாட்டேன் அப்படின்னு ஓரளவுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க.
அப்போ ஸ்டாலின் அவர்கள் இறங்கி வரணும். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் எல்லாரும் எண்ணிக்கையை குறைக்கணுமா. ஐயுஎம்எல் பேசப்போகுது பாவம் அவங்க அப்ராணி, அவங்ககிட்ட வெளியில் போய் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவரும் வெளில வந்து 3 சீட்டுங்க இப்போ போன தடவை கொடுத்தாங்க, அதில் 1 வந்து குறைக்க சொல்லிட்டாங்க, இவர் குறைக்கிறாராம். அப்போ என்ன அர்த்தம்? எப்போ எல்லாரும் வந்தீங்கன்னா குறைங்க சீட்டை, பிசிகாவை 1 சீட்டு குறைங்க, கம்யூனிஸ்ட் 1 சீட்டை குறைங்க, உங்களெல்லாம் எடுத்து தேமுதிகவுக்கு நாங்கள் கொடுத்துருவோம், காங்கிரஸுக்கு அதே 25 கொடுத்துருவோம், நாங்கள் அதே சீட்டில் நிற்போம். ஏன்னா உதயசூரியனா தான் ஜெயிக்க முடியும். சரி பாஸ், உதயசூரியனா ஜெயிக்க முடியும், நீங்கள் உதயசூரியன் நின்னுங்க, எங்களுக்கு 22 சீட் கொடுங்க காங்கிரஸ். ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்கலாமேன்னு கேட்டால் என்ன பதில்? அதுக்கு தான் பதில் சொல்ல முடியாமல் திணறாரு. ஒரு கதர் வாரியம், ஒரு ஆன்மீகம், சரி ஆன்மீகம்னா பணம் குளிக்குது, ஒரு கதர் வாரியம், ஒரு ஆதி திராவிடர் நலத்துறை, இப்படி ஏதாவது கூட கொடுக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? சுற்றுலாத்துறை வேணாம், செய்தி மக்கள் தொடர்புத்துறை, ஏதாவது ஒன்று கொடுக்கலாம்ல. அதையும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் தான் அனுபவிப்போம் அப்படிங்கிறது திமுக நினைத்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் கஷ்டப்படணும், ஆனால் திமுக மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் கூட்டணியில் தான் ஜெயிக்கிற, அதெல்லாம் நாங்களும் உள்ளே இருப்போம்னு இன்னைக்கு ராகுல் சொல்றாரு. யார் ஜெயிக்க போறான்னு தெரியல, ஆனாலும் திமுக கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப அதிகம். தொடர்ந்து நிறைய அண்மை தகவல் தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.